ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் கம் கணபதையே நமः. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 606வது நாமாவளியாக ஓம் பகு தைத்திய விநாசகாய நமः. முருகப்பெருமான அதிக அசுரர்களை அழித்தவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவன் தோற்றமே அசுர சக்திகளை அழிப்பதற்காகத்தான், தேவர்களுடைய கஷ்டங்கள் விலகுவதற்காக, அசுர சக்திகளெல்லாம் அழிப்பதற்காக தான் குமார பரமேஸ்வரனாக வெளிப்பட்டார். எப்பொழுதும் இருக்கக்கூடிய வஸ்து தான் அவர். அந்த அசுர சக்திகளை அழிப்பதற்காக குமார பரமேஸ்வரனாக வெளிப்படுறார். அதனால தான் உதித்தனன் உலகம் உய்ய அப்படின்றார். அப்படி உதிக்கிறார். சூரியன் உதிக்குதுன்னு சொல்லுவோம், சூரியன் பிறக்கிறார்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? அது மாதிரி எப்பொழுதும் உள்ள வஸ்து குமார பரமேஸ்வரனாக வெளிப்பட்டார். அப்படி வெளிப்பட்டு பல லீலைகளெல்லாம் செய்தார். அசுர சக்திகளெல்லாம் அழித்தார். அப்போ அந்த அசுர சக்திகளெல்லாம் அழித்ததால் தேவர்களெல்லாம் எல்லா பாக்கியத்தோடு இருந்தார். இந்த அசுர சக்திகள் அப்படின்றது ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம்னு சொல்லக்கூடிய 6 பகைவர்கள், ஆணவம் கர்மம் மாயைன்னு சொல்லக்கூடிய மும்மலங்கள், இதெல்லாம் தான் அந்த அசுர சக்திகள். குமார பரமேஸ்வரனாக அந்த அசுரர்களை எல்லாம் சம்ஹாரம் செய்தார். ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றினார். அப்போ அந்த அசுர சக்திக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய பெரும் கருணையே வடிவமானவர் குமார பரமேஸ்வரன். அதை தான் அனுபூதியில் அழகாக சொல்லுவார். மதி கேட்டு அறவாடி மயங்கி அரகதி கேட்டு அவமே கெடவோ கடவேன் நதி புத்திர ஞான சுகாதிபவ அத்திதி புத்திரர் வீரடு சேவகனே அப்படின்னு முருகப்பெருமான அழகாக வர்ணிப்பார். கங்கா நதியின் திருக்குமாரரே, மெய்ஞானத்தினால் விளையும் பேரின்பத்துக்கு தலைவரே, அந்த திதியின் புதல்வர்களாகிய அந்த அசுரர்களின் வலிமையை அழித்த வீரமூர்த்தியே, அறிவு கெட்டு மிகவும் வாடி மயக்கமுற்று அறநெறியால் வரும் உமது திருவடி அனுபூதியை இழந்து வீணாக கெட்டொழியலாகுமோ. அது மாதிரி இந்த ஆத்மா கெடாமல் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு இந்த அழகான அனுபூதியில் கேட்குறார். இந்த காசிபருக்கு 13 மனைவியர். அதில் அதிதியின் மக்களுக்கு ஆதித்யாதி அமரர்கள் தேவர்கள் எல்லாம் பிறந்தா. திதியினுடைய மக்கள்கள் தான் தைத்தியர்கள், அதாவது அசுரர்கள். அப்போ அந்த அசுர சக்திகள் எல்லாம் வளர்ந்து அவளுடைய அந்த செருக்கின் காரணமாக எல்லாருக்கும் துன்பத்தை கொடுத்தா. அந்த செருக்கினை அழித்த வீரமூர்த்தி குமார பரமேஸ்வரன். அதை தான் இந்த நாமாவளி அநேக அசுர சக்திகளை அழித்தவராக குமார பரமேஸ்வரன் வர்ணிக்கிறது. ஓம் பகு தைத்திய விநாசகாய நமः. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.